ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமோசான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சமோசாவை ஒரே மாரி ஷேப்பில் செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சமோசா செய்கிறதுக்கு இன்சைட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1/4 ஸ்பூன் சீரகம், 5, 6 பல் தட்டின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவைக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்தால் மசாலா ரெடி. மாவை ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 ஸ்பூன் ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு மாவு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துகிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஷேப்பாக வரும். அதுக்கப்புறமா 4 சைட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சு மடித்து இந்த மாதிரி விட்டுக்கலாம். மறுபடியும் இதை திருப்பி போட்டு 4 புறமும் இருக்க எட்ஜஸை இந்த மாதிரி எடுத்து விட்டால் பூவோட இதழ் போல் கிடைக்கும். அதை இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணால் ரொம்பவே அழகான ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ளவர் ஷேப்பில் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசாவை போட்டு எடுத்துக்கலாம். சமோசா ஒரு புறம் வெந்ததும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிரும். மறுபுறம் திருப்பி போட்டு மறுபுறமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் ஷேப்லேயே நாங்கள் சமோசா செஞ்சு சாப்பிட்டுக்குறோம், இதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வியந்து பாராட்டுவாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், இப்போ சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்ல சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணாக்கா நல்லா தானே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching.